அடுத்த வாரம் இறைவன் அருளால், இறைவன் நாடினால் நாம் ஈதுல் அல்ஹா தியாக திருநாளை கொண்டாடவிருக்கிறோம். ஆக அந்த தியாக திருநாளை ஒட்டி இன்று தியாகமின்றி வெற்றி இல்லை என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உழைப்பின்றி யாரும் உயர்ந்ததில்லை, தியாகமின்றி யாரும் வெற்றி பெற்றதில்லை. இது ஒரு பொது விதி. உழைக்காமல் யாரும் உயர முடியாது, தியாகம் செய்யாமல் யாரும் வெற்றி பெற முடியாது. இது உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும், எல்லா கொள்கைகளுக்கும் இது பொருந்தும். உலகில் வெற்றி பெற்ற மனிதனுடைய வரலாறுகளை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் பல தியாகங்களை செய்திருப்பார்கள். நேரத்தை தியாகம் செய்திருப்பார்கள், பொருளை தியாகம் செய்திருப்பார்கள், சுகத்தை தியாகம் செய்திருப்பார்கள், தங்களுடைய ஈகோக்களை அவர்கள் தியாகம் செய்திருப்பார்கள், குடும்ப உறவுகளை தியாகம் செய்திருப்பார்கள். இப்படி எத்தனையோ தியாகங்களை செய்துதான் அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்விலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். குறுக்கோளில் சம்பாதிப்பவர்களை தவிர மற்ற அனைவருமே தியாகம் செய்துதான் உலகத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உயர்ந்த நிலைக்கு சென்ற பிறகு கூட உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தொழிலதிபர் விமானத்தில் பறந்து கொண்டிருந்தார். அமெரிக்காவின் மிக பெரும் தொழிலதிபர். அவர் பக்கத்தில் ஒரு இளைஞர் வந்து உட்கார்ந்தான். அவன் கேட்டான் அவரிடத்துல, நீங்கள் தான் இவ்வளோ சம்பாதிச்சிட்டீங்கல்ல, இவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டீங்களே, இன்னுமா இந்த வயசில் அலைஞ்சிட்ருக்கீங்க என்று அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டான். இப்போ அவர் சொன்னார், தம்பி இப்போ விமானத்தில் போயிட்டுருக்கோம்ல, இப்போ விமானத்தினுடைய இன்ஜினை ஆஃப் பண்ணால் என்ன ஆகும்னு கேட்டார். ஐயோ கீழே வந்துருப்பேன் என்ன. அதே மாதிரி தான் தம்பி, நல்லா உழைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு உழைப்பு நிறுத்தினீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆகவே நாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவருக்கு அறிவுரை சொன்னார். ஆகவே உழைக்காமல் யாரும் வெற்றி பெற முடியாது, தியாகம் செய்யாமல் யாரும் வெற்றி பெற முடியாது. இது கொள்கைவாதிகளுக்கும் கொள்கைகளுக்கும் பொருந்தும். உலகத்தில் பிறந்த எந்த கொள்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் பல தியாகங்களை புரிந்திருப்பார்கள். அந்த கொள்கையை வளர்ப்பதற்கும், அந்த கொள்கைகளை மக்களை கொண்டு சேர்ப்பதற்கும், அதன் அடிப்படையில் ஒரு கூட்டத்தை தயார் செய்வதற்கும், ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கும் பல தியாகங்களை செய்திருப்பார்கள். பல வகையான சோதனைகளை சந்தித்திருப்பார்கள். ஆசை வார்த்தைகளுக்கு அடிபணியாது இருந்திருப்பார்கள், அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாது இருந்திருப்பார்கள், சிறைவாசங்களுக்கு சென்றிருப்பார்கள், உயிரை கூட பயணம் வைத்திருப்பார்கள். இப்படி எல்லாமே எந்த இயக்கமுமே எந்த கொள்கையுமே இந்த தியாகங்களை செய்யாமல் மேலே வர முடியாது. இஸ்லாமுடைய வெற்றியும் அப்படித்தான். இன்றைக்கு நாம் இந்த தியாக திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சையீது ஷுஹதா, தியாகத்தினுடைய தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். வைதி புத்தலா இப்ராஹிம் ரப்பஹு பி கலிமாத்தின் வஅத்தம்மஹுன்ன கால இன்னி ஜாயிலுக்கு லின்னாஸி இமாமா. இறைவன் சொல்கிறார், நாம் இப்ராஹிமுக்கு பல சோதனைகளை வைத்தோம், அவை அனைத்தையும் அவர் முழுமையாக நிறைவேற்றினார், நாம் அவரை உலக மக்களுக்கெல்லாம் தலைவராக ஆக்கியிருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறார். ஆக சோதனைகளில் வென்றார். குடும்பத்திலேயே சோதனை, அப்பாவோடு மோதல். மிக பெரும் பூசாரியாக குடும்பத்தில் பிறந்தவர். அவர் நினைத்திருந்தால் ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். அவருடைய வீட்டிற்கு காணிக்கைகளும் நைவேத்தியங்களும் வந்து குவிந்து கொண்டே இருந்தன. அவற்றை அனுபவித்துக் கொண்டே வாழ்க்கையை கழித்திருக்கலாம். அப்போவோடு மோதிக்கொண்டு வெளியே வந்தார். ஆட்சி புரிந்த மன்னன் நம்ரூதோடு மோதல். நெருப்பு குண்டத்திலே வீசப்பட்டார். அல்லாஹ் அருளால் தப்பினார். பல நாடுகளுக்கு சென்றார். தனது மகனையும் தள்ளாத வயதில் பிறந்த இஸ்மாயிலையும் ஹாஜராவையும் அழைத்து கொண்டு ஹிஜாஸ் பகுதிக்கு சென்றார். அங்கே பாலைவன பெருவழி, தண்ணீரும் கிடையாது, நிழலும் கிடையாது. மகனையும் மனைவி அங்கே விட்டுவிட்டு பார்க்காமலே திரும்பினார். அன்னை ஹாஜரா அம்மையார் கேட்டார்கள், என்ன இப்படி போகிறீர்கள்? ஒரு பை நிறைய பெரித்தம்பழங்களையும் தண்ணீரையும் மட்டும் கொடுத்து விட்டு போவினார். அல்லாஹ் உங்களுக்கு இப்படி கட்டளையிட்டானா என்று அந்த அம்மையார் கேட்டார். ஆம், அப்படி என்றால் நாங்கள் இதனை ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டோம். ஆக அந்த இப்ராஹிமுடைய குடும்பத்தினுடைய தியாகத்தை பாருங்கள். தள்ளாத வயதில் கிடைத்த மகனை அறுத்து பலியிடுமாறு இறைவன் கட்டளையிட்ட போது அதற்கும் தயாரானார். ஆகவேதான் இன்று வரை அவர் உலக மக்களால் நினைவு கூறப்படுகின்ற ஒரு தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் இத்தனை தியாகங்களை செய்ததுதான் காரணம். அதே போலத்தான் நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு தியாகங்களை செய்ததை நீங்கள் வரலாற்றில் படித்திருக்கிறீர்கள். நான் அவற்றை அதிகமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. மக்காவின் வழிகளிலே அவர் செய்த பிரச்சாரங்கள், அனுபவித்த கொடுமைகள், தாயிஃப் நகரத்தில் அனுபவித்த கொடுமைகள், மதீனாவிலே சந்தித்த போர்கள்,
இப்படி எத்தனையோ தியாகங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். சஹாபாக்களும் அப்படித்தான். அத்தனை தியாகங்களை செய்த பிறகுதான் இஸ்லாம் வெற்றி பெறுகிறது. எல்லோரும் உலகத்திலே பெருமையாக சொல்கிறார்கள், 23 ஆண்டுகளுக்குள் இந்த கொள்கையை நபிகள் நாயகம் வெளிநாட்டினார் என்று நாம் மேடை தூரம் முழங்குகிறோம். அந்த வெற்றி என்ன லேசாக வந்ததா? எத்தனை உயிர்களை கொடுத்து, எத்தனை தியாகங்களை செய்து, எத்தனை ஹிஜ்ரத்துகள், எத்தனை ஜிஹாதுகள், இதற்கு பின்னர் கிடைத்த வெற்றி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒன்றும் தற்செயலாக நடந்ததல்ல, தளராத உழைப்பினால் கிடைத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அற்புதத்தால் ஒன்றும் நிகழ்ந்ததல்ல. ஆகவே இத்தகைய தியாகங்களை செய்துதான் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. அதற்கு பின்னர் வந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். 100 ஆண்டுகளுக்குள் இஸ்லாத்தை மேற்குலகிலே ஸ்பெயினிலும் கிழக்குலகிலே சைனா வரை கொண்டு சேர்த்தால் என்று சொன்னால் எத்தனை தியாகங்கள் புரிந்திருக்க வேண்டும் யோசித்து பார்ப்பது. உலகின் மிகப்பெரும் வல்லரசுகளையெல்லாம் தோற்கடித்து சாதாரண எளிய படையை வைத்துக்கொண்டு, எண்ணிக்கையில் குறைவான ஆயுதங்களிலும் குறைவான படையை வைத்துக்கொண்டு அன்றைய உலகை வெற்றி பெற முடிந்தது என்று சொன்னால் அதற்கு செய்த தியாகங்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இன்றும் அந்த இஸ்லாமிய பணி தொடர வேண்டும் என்று சொன்னால் நாம் தியாகங்களை செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி உரையிலே சொல்லிவிட்டு போனார்கள், குர்ஆனையும் சுன்னா என்னுடைய வழிமுறை உங்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு செல்கிறேன். இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்கள். அவர்கள் உங்களை விட கவனமாக கேட்பார்கள், உங்களை விட கவனமாக கேட்பார்கள். ஆக அந்த பொறுப்பை நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. ஆக இந்த இஸ்லாத்தை வெற்றி பெற செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. வெற்றி பெறுதல் என்றால் என்ன? உலகில் வாழ்கிற எல்லா மக்களும் இறைவனுடைய கட்டளையில் கீழ்ப்படிய வேண்டும். இறைவனுக்கு அடிபணிந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். நாமும் இறைவனுக்கு அடிபணிய வேண்டும். உலகில் வாழ்கின்ற எல்லா மக்களும் அல்லாஹ்வுக்கு அடிபணிகின்றவர்களாக இருக்க வேண்டும். நாம், நமது குடும்பம், நாம் வாழுகின்ற சமூகம் அனைத்திலும் இந்த தீன் வெற்றி பெற வேண்டும். அதற்காக நாம் உழைக்க வேண்டும். குர்ஆனிலே அடிக்கடி வருகின்ற ஒரு வார்த்தை தான் ஜிஹாதும் ஷஹாதத்தும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் சொல்கிறான், இறைவன் உங்களுடைய செல்வங்களையும் உங்களுடைய உயிர்களையும் அவன் விலைக்கு வாங்கி கொண்டான் சொர்க்கத்திற்கு பகரமாக என்று இறைவன் திருமறையிலே சொல்கின்றார். அதாவது உயிரை கொடுங்க, உடைமைகளை கொடுங்க, நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறேன் என்று இறைவன் சொல்கின்றார். இன்னொரு வசனத்திலே இறைவன் சொல்லுகின்றான், துன்புறுத்தும் வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு செயலை நான் உங்களுக்கு, வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அதாபின் அலீம் என்ன தோமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களையும் உங்கள் உடைமைகளையும் கொண்டும் நீங்கள் போராட வேண்டும். ஆகவே தியாகம் இல்லாமல் வெற்றி என்பது ஒருபோதும் நமக்கு கிட்டப்போவதில்லை என்பதைத்தான் இந்த வசனங்கள் சொல்லி காட்டுகின்றன. ஆகவே நம்பிக்கை கொண்டதற்கு அடுத்தபடியாக நாம் செய்ய வேண்டிய பணி இந்த நம்மால் முடிந்த தியாகத்தை செய்வதுதான். இப்போது அடுத்த கேள்வி, எது தியாகம்? தியாகம் என்றால் என்ன? நீங்கள் எதை உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானதாக கருதுகின்றீர்களோ, எதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிதாக கருதுகின்றீர்களோ, எதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக நேசிக்கின்றீர்களோ அதை தியாகம் செய்வதற்கு பேர் தான் தியாகம். எது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரியுது, எது உங்களுக்கு பெருசாக தெரியுது, எதன் மீது உங்கள் மஹப்பத் அதிகமாக இருக்குது, அதை கொடுக்குறதான். என்னதெல்லாம்? பணம், முதலாவது பணம், நேரம், சுகம், குடும்பம், கடைசியாக உயிர். இதுதான் வாழ்க்கையில் முக்கியமான, மனிதன் நேசிக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள். ஆகவே இவற்றை தியாகம் செய்யாமல் ஒன்றும் வெற்றி அடைய முடியாது. வீட்டில் இருந்தபடி பட்டனை தட்டினா ஒன்றும் இஸ்லாம் ஒன்றும் வெற்றி பெறாது. வெறும் துவா கேட்டாலாம் ஒன்றும் வெற்றி பெறாது. முதலாவதாக நேரத்தை தியாகம் செய்ய வேண்டும். நேரத்தை தியாகம் செய்வது என்றால் என்ன? அந்த நேரத்தில் எந்த வேலையை செய்கிறீர்களோ அதை தியாகம் செய்வது. அந்த நேரத்தில் வேலையில் ஏற்கனவே சொன்னோம், பொருள் ஈட்டுகின்றீர்கள், அதில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது. தூங்குறீங்க, கொஞ்சம் குறைச்சிக்கிறது.
கொஞ்சம் அரட்டை அடிக்கிறீங்க, அதில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது. ஆக இந்த நேரத்தை நீங்கள் இஸ்லாத்திற்காக கொடுக்க வேண்டும். டிவி பார்க்குறீங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது. ஆக நேரத்தை தியாகம் செய்து முழு நேரத்துக்கு எல்லாம் அவங்ககிட்ட ஒன்றும் கேட்கல. எல்லா நேரத்தையும் இஸ்லாத்துக்கு கொடுத்துருலாம் ஒன்றும் கேட்கல. முடிந்த அளவுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ. நேரத்தை திட்டமிட்டால் நேரம் கிடைக்கும். டைம் பிளானிங் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். நேரத்தை திட்டமிடுங்கள். வியாபாரத்துக்கு எவ்வளோ நேரம், குடும்பத்துக்கு எவ்வளோ நேரம், பத்திரிகை வாசிக்கு எவ்வளோ நேரம், குடும்ப உறவுகளுக்கு எவ்வளோ நேரம், பொழுதுபோக்குக்கு எவ்வளோ நேரம், திட்டமிடுங்க. நேரம் கிடைக்கும். அத்தோடு வீணான செயல்களை குறைத்து கொண்டால் நேரம் கிடைக்கும். அல்லாஹ் சொல்லுங்க, அனில் லகுவி மோகரிலோ, நீங்கள் வீணானவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஆக லகுவு என்றால் என்ன நோக்கத்திற்காக நாம் படைக்கப்பட்டோமோ அதற்கு மாறான செயல்களுக்கு பேர் லகுவு என்று பெயர். ஆகவே நேரத்தை திட்டமிட்டால் வீணான செயல்களை குறைத்து கொண்டால் நேரம் கிடைக்கும். பல பேர் சொல்லுவானா, ரொம்ப பிஸிங்க, எனக்கு அதுக்கெல்லாம் நேரமெல்லாம் கிடையாதுங்க அப்படிமா. அப்படியா? ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, தி பிஸியஸ்ட் மேன் கெட் லாட் ஆஃப் டைம். பிஸியஸ்ட் மேன் கெட் லாட் ஆஃப் டைம். நீங்கள் உலகத்தில் வெற்றி பெற்ற மனிதர்களோட வரலாறுலாம் படிங்க. அவ்வளோ காரியங்களை செய்திருக்காங்க. அவனுக்கு 24 மணி நேரம் தான், நமக்கு 24 மணி நேரம். அவனால் எப்படி முடிஞ்சது? சோம்பேறிகளுக்கு நேரம் கிடைக்காது. சோம்பேறிகளுக்கு நேரம் கிடைக்காது. சுறுசுறுப்பாக இருப்பவர்களுக்கு நேரம் கிடைக்கும். ஆகவே தான் பெருமானார் சொன்னார்கள், 5 விஷயங்களுக்கு முன்னர் 5 விஷயங்களை நீங்கள் அரிதாக கருத வேண்டும் என்று சொன்ன 5 விஷயத்திலே ஒன்று, வேலைக்கு முன்னால் உங்களுக்கு கிடைக்கின்ற ஓய்வை நீங்கள் அரிதாக கருத வேண்டும். ஆக ஓய்வை வீணாக்கிறாங்க. இது பெரிய ஒரு நேமத். இந்த ஓய்வு இருக்கே பெரிய நேமத். இப்போ பாருங்கள், பெரிய ஓய்வு எல்லாம் கொடுத்துருக்காங்க 4 மாதமாக. இந்த பேண்டமிக் வந்த பிறகு எல்லாருக்கும் ஓய்வு கிடைச்சிருக்கு. இதை ஒழுங்காக பயன்படுத்தினா பல காரியங்களையும் நம்மால் சாதிக்க முடியும். ஆகவே தான் இறைவன் சொல்கிறார்கள், வேலை வருவதற்கு முன்னர் கிடைக்கின்ற ஓய்வை நீங்கள் அரிதாக கருத வேண்டும் என்று சொன்னார். ஆகவே நேரம் இருக்க, நேரத்தை கொடுக்காம எந்த ஒரு காரியம் வெற்றி, உங்கள் வியாபாரம் வெற்றி பெறுமா சொல்லுங்கள்? வெற்றி பெறாது. அதே மாதிரி மார்க்கவும் வெற்றி பெறாது. அடுத்தபடியாக பொருளை தியாகம் செய்யும். ஏன்னா உலகத்தில் மனிதனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் இருந்தால் பொருள் தான். பொருள் மீது மோகம் இல்லாதவர்கள் மிக குறைவு, அவர்கள் துறவிகள். லந்தனாருள் பிற ஹத்தா துன்ஃபிக்கு மிம்மா துஹிப்பூன் குர்ஆன் சொல்லுகிறது. நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ அதை செலவழிக்காத வரையில் நீங்கள் நன்மை அடைந்தவர்களாக ஆக மாட்டீர்கள் என்று இறைவன் சொல்கிறார். ஆகவே பொருளை செலவழிக்கணும். முதலாவதாக அதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு என்ன பதில்? இந்த பொருள் இறைவன் உங்களுக்கு வழங்கியது, உங்கள் பொருள் அல்ல. இட் டசன்ட் பிலாங் டு யூ. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், நாம் நாடியவர்களுக்கு விரிவாக கொடுக்கிறோம், நாம் நாடியவர்களுக்கு குறைத்து கொடுக்கிறோம் என்று இறைவன் சொல்லுகிறான். ஆக இறைவன் தான் முடிவு செய்கிறான். இவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும், இவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும், இவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும் என்பதை முடிவு செய்வது இறைவன். நாம் அருளியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். அல்லாஹ் சொல்கிறார், நாம் அருளியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். நீங்கள் சம்பாதிச்சு சொல்லலை, நான் அருளியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். ஆக முதல்ல அதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும். இறைவனுடைய சொத்து நம்மக்கிட்ட அமானத்தாக கொடுத்துருக்கு, அவனோட பாதையில் செலவழிக்கும்படியாக கொடுத்துருக்கு. முழுசாக கொடுத்துருன்னு நல்லா ஒன்றும் சொல்லலை. ஏதோ கொஞ்சம் கொடுத்தா போதும்பான்னு நல்லா சொல்கிறான். அதையும் கொடுக்க மாட்டேன்னா எப்படி? அடுத்தபடியாக இதை கொடுத்தால் உங்களுக்கு அது பன்மடங்காக திருப்பி வரும். மந்தல்லதி குர்துல்லாஹ் கர்தன் ஹசனன் வைலாயிஃபு லஹு அல்லாஹுன் கதீரா. அல்லாஹ்வுக்காக அழகிய கடனை கொடுப்பவர் யார்? அல்லாஹ் அதனை உங்களுக்கு பல மடங்காக திருப்பி தருகிறான். அல்லாஹ்வுடைய பாதையை செலவழித்து எதுவும் வீணாகி போய்விடாது. உங்களுக்கு அல்லாஹ் திருப்பி பல மடங்காக உங்களுக்கு தருவான். அதையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். குர்ஆன் சொல்லுகின்ற ஓமை மனதிலே வையுங்கள். 1க்கு 700 மடங்கு. ஒருவன் ஒரு விதையை விதைத்தான், அதில் 7 கதிர்கள் வந்தன, ஒவ்வொரு கதிரிலும் 100 மணிகள் வந்தன என்று இந்த ஓமை இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். ஆக 1 ரூபா கொடுத்தா 700 ரூபா கொடுத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று இறைவன் சொல்கிறார். அதை யோசித்து பாருங்கள். அடுத்தபடியாக இந்த உலகத்தை நீங்கள் செலவழித்ததெல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சது. மா இந்தக்கும் என்பது மா இந்தல்லாஹி பாக்கி. உங்களிடத்தில் இருப்பது அழிந்துவிடும், இறைவனிடத்தில் இருப்பது நிலைத்துவிடும். இறைவனிடத்தில் இருப்பது நிலைத்துவிடும். அது டெபாசிட் போட்ட மாதிரி.
வாங்குவாங்க. செலவழித்ததெல்லாம் டெபாசிட் ஆகிட்டே இருக்குது. மறுமையிலே உங்களுடைய தரஜாவை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கொண்டே இருக்கிறது. ஆகவே சொற்பகாலம் வாழக்கூடிய இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு முழுமையாக இந்த உலகத்தில் செலவழித்து விட்டு நிரந்தரமாக வாழக்கூடிய மறுமையிலே நீங்கள் இழப்புக்குரியவர்களாக ஆகிவிடார்கள். ஆகவே செல்வத்தை இறைவனுடைய பாதையில் செலவழித்தால் அது சேகரிக்கப்பட்ட ஒரு பொருளாக ஆகிவிடுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சேர்த்து சேர்த்து வைக்கிறீங்களே, என்ன செய்ய போகிறீங்க? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், கபரஸ்தானுக்கு கொண்டு போக முடியாது. அங்கே ஒன்றும் லாக்கர்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே ஒன்றும் வைக்க முடியாது. அது ஒன்றும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, இந்த துனியாவிலே எல்லாத்தையும் அனுபவிச்சிட முடியுமா உங்களால்? முழு செல்வத்தையும் உங்களை அனுபவித்து விட முடியுமா? என்ன அதிகமாக போனால் பெரிய பங்களா கட்டுவீங்க, ஒரு பெரிய நல்ல கோடி ரூபாய்க்கு கார் வாங்குவீங்க, அவ்வளோதானே பண்ண முடியும். அது நல்ல முறையில் செலவழித்துட்டு போகுது. மறுமைக்கான ஒரு கூலியை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலிருந்து இங்கே விட்டு போகுது. ஆனால் மனிதர்களுக்கு அந்த எண்ணமே வர்றதில்லை. செலவழிக்க அதை சேகரித்து வைத்து என்ன நன்மையும் இல்லை என்று தெரிந்து கொண்டே மனிதன் சேகரித்து கொண்டே இருக்கிறார். குழந்தைகளுக்காக நாம் விட்டு போக வேண்டும் தான், இல்லை என்று இஸ்லாம் சொல்லலை. குழந்தைகள் நல்ல முறையில் நீங்கள் விட்டு செல்லுங்கள் என்று ஹதீஸே இருக்கு. அதற்கு தேவையான ஒரு சிறந்த ஏற்பாட்டை நாம் செய்துவிடலாம். அதற்காக பல ஆயிரம் கோடிகளை குழந்தைகளுக்கு சேர்த்துவிட்டு பல 100 கோடிகளை சேர்த்துவிட்டு போக வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. அவர்களுக்கு நீங்கள் சேகரித்தனுடைய கஷ்டப்பட்டால் தான் அவங்களுக்கு தெரியாது. பல குடும்பங்கள், பல பிள்ளைகள் அப்பாவோட கஷ்டம் தெரியாமலே சொத்துக்களை சீரழித்திருக்கிறார். ஆகவே இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கிற போது நம்மால் முடிந்த அளவுக்கு மார்க்கத்திற்கு நாம் செலவு செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். 2 முக்கியமான, 3ஆவதாக இன்னொரு தியாகத்தை மட்டும் சொல்கிறேன். உங்களுடைய ஈகோவை தியாகம் பண்ணுங்கள். உலகத்தில் இதுதான் பெரிய தியாகம். பணத்தை கூட கொடுத்துருவான், நான் சொல்கிறபடி தான் நடக்கணும். தான் பிடித்த மயிலுக்கு 3 கால், விட்டு கொடுக்க மாட்டான். அப்படி இருக்கக்கூடாது. நாம் ஒரு கூட்டமைப்பிலே வாழுகிற போது நம்முடைய எல்லா கருத்துக்களையும் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் எல்லாம் சொல்ல முடியாது. நம்முடைய கருத்துக்களை சொல்வதோடு நாம் ஒதுங்கி விட வேண்டியது. அப்புறமாக கூட்டாக மசோரா பண்ணி ஒரு முடிவு எடுப்பார்கள். அந்த முடிவு கட்டுப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த ஈகோ பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டு பல அமைப்புகள், பல நிறுவனங்கள், பல இயக்கங்கள் அழிந்து போன காட்சியை நம்மால் பார்த்து இருக்க முடிகிறது. ஆகவே மிகப்பெரிய தியாகம் இந்த ஈகோவை நாம் தியாகம் செய்வதுதான். ஈகோ என்று சொன்னால் ஆணவம், கிபர். இதை தியாகம் செய்வது மிக பெரும் தியாகமாக நாம் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நேரத்தை தியாகம் செய்ய வேண்டும், பொருளை தியாகம் செய்ய வேண்டும். நம்முடைய ஈகோவை நாம் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இன்னும் பல குடும்ப உறவுகள், சமயங்களிலே குடும்ப உறவுகளை அறுத்து கொள்ள வேண்டும் நான் சொல்லவில்லை. நம்முடைய பணிக்கு குடும்பத்தார் ஒத்துழைத்தால் சரி. ஒத்துழைக்கவில்லை என்றால், உதாரணத்துக்கு ஒரு பையன் சொல்லுகிறான், நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் சொல்லுகிறான். அம்மா அப்பா சொல்கிறாங்க வாங்கடான்றாங்க. இப்போ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதா, குடும்பத்தாருக்கு கட்டுப்படுவதா? ஆகவே இது போன்ற தருணங்களில் எது என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வே சொல்கிறான், உன்னுடைய பெற்றோர்கள் இறைவனுக்கு இணைவிக்கும்படியான காரியங்களை செய்யும்படியாக உன்னை தூண்டினால் நீ அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டாம். பெற்றோர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது, உண்மைதான். ஆனால் அது எதுவரை? அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. இதுதான் மார்க்கத்தோட எல்லா விஷயங்களுக்கும் இது பொருந்தும். மார்க்க கட்டளைகளை பின்பற்ற விடாமல் பெற்றோர்கள் தடுப்பார்கள் சொன்னால் அந்த கட்டளை கீழ்ப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் முறையாக கண்ணியமாக இடத்தை சொல்லிவிடலாம், இந்த விஷயத்தில் எங்களால் கட்டுப்பட முடியாது என்பதை சொல்லிவிடலாம். அதே போல் நண்பர்கள், இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கையில் நண்பர்களுடைய தாக்கம் தான் அதிகம். நண்பர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அங்கும் இதே நிலைதான். பெருமானார் சொல்லவில்லையா, நட்பு என்றால் இறைவனுக்காக நட்பு, பிரிவு என்றால் இறைவனுக்காக பிரிவு என்று சொன்னார்கள். அந்த நட்பு இறை மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு தடையாக இல்லை என்றால் பிரச்சனை ஒன்றுமில்லை. ஆனால் அந்த நட்பை இறை மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு தடையாக அமையும் என்றால் நட்பு முக்கியமா, இறை மார்க்கம் முக்கியமா? நாம் தான் முடிவு செய்வோம். ஆக இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் சிந்தித்து பார்த்து காரியங்களை செய்ய வேண்டும். ஆக இவையெல்லாம் பல்வேறு வகையான தியாகங்கள் என்று நாம் இங்கே இடைப்படுகிறோம். அப்போ தியாக திருநாள் சொல்கிற போது நமக்கு இது ஞாபகம் வரும். நமக்கு என்ன ஞாபகம் வருது? ஆடு ஞாபகம். தவறு ஒன்றும் இல்லை.
எந்த ஆடு வாங்கலாம், எந்த மார்க்கெட்டில் வாங்கலாம், என்ன நல்ல ஆடு எங்கே கிடைக்கும், பல் போட்ட ஆடா பல் போடாத ஆடா, அதான் பார்க்கலாம். மார்க்கெட்டில் என்னென்ன சொல்லியிருக்கோ, குர்பான் கொடுக்க வேண்டிய ஆடு என்னென்ன தகுதிகள் எல்லாம் அதற்கு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோ அவற்றையெல்லாம் பாருங்கள். அதையெல்லாம் நாம் விமர்சனம் செய்யவில்லை. ஆனால் அந்த ஆடு அறுக்கிறது என்பது ஒரு அடையாளம், இட்ஸ் எ சிம்பாலிக் ஆக்ட். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனையே அறுத்து பலியிட வந்ததை நினைவூட்டும் விதமாக அதற்காக ஒரு ஆட்டை அறுத்து நீங்கள் பலியிடுங்கள் என்று சொன்னால், அந்த ஆடு அறுப்பதன் மூலமாக நாம் தியாகம் செய்ய வேண்டும் என்ற உணர்வை பெறுவதற்காகத்தான் அந்த ஆடு என்பது அறுக்கப்படுகிறது தவிர நாம் ஆட்டை பிடித்து கொண்டு தொங்குவதற்காக. இன்றைக்கு அப்படித்தான் ஆகிவிட்டு அந்த சிந்தனை போயிடுச்சு. சடங்கு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஆகவே இதில் நாம் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஆக இந்த ஈகை திருநாளில் நாம் கொள்ள வேண்டிய உறுதி இதுதான். இஸ்லாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் வெறும் ஆசை இருந்தால் மட்டும் ஒன்று வெற்றி பெறாது, வெறும் நம்பிக்கைகள் இருந்தால் மட்டும் வெற்றி பெறாது, வெறும் துவாக்களினால் மட்டும் வெற்றி பெறாது. ஏனென்றால் இஸ்லாத்திலே அது மிக தெளிவாக இருக்கிறது. உங்களுடைய முயற்சியும் இறைவனுடைய அருளும் சேர்ந்துதான் வெற்றி. முயற்சி இல்லாமல் எதுவுமே வெற்றி பெறுவதில்லை. வான் லைசல் இன்சானி இல்லா மாசா, குர்ஆன் சொல்கிறது. மனிதன் எதை முயற்சித்தானோ அதனை பெற்றுக்கொள்வான். வல்லதீன ஜாஹது ஃபீனால நஹதியன்னஹும் சுபலனா, யார் என்னுடைய பாதையிலே உழைக்கிறார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய பாதையிலே யார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் பல வழிகளை காண்பிப்பேன். பொது குருணி அது குறுக்கும், நீங்கள் என்னை நினைவு கூர்ந்தால் நான் உங்களை நினைவு கூறுவேன். எல்லாம் நம்முடைய முயற்சி, இறைவனுடைய அருள். நாம் சிறிய முயற்சி எடுத்தால் இறைவன் பெரிய உதவியை தருவதற்கு தயாராக இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் என்னை ஒரு சிறிய அவையில் நினைவு கூர்ந்தால் நான் உங்களை ஒரு பெரிய அவையில் நினைவு கூறுவேன். என்னை நோக்கி நீங்கள் ஒரு ஷான் வந்தால் உங்களை நோக்கி நான் முழம் வருவேன். ஆக சிறிய ஒரு முயற்சிக்கு இறைவன் பெரிய வெற்றியை தருவதாக நமக்கு வாக்களிக்கிறார். பத்ரு போரிலே மலக்குகளை இறக்கி வெற்றியை கொடுத்ததாக இறைவன் சொல்கின்றார். ஆக மலக்குகள் எப்போ வருவார்கள்? சஹாபாக்கள் போரிட்டார்கள், அவர்களுக்கு துணையாக மலக்குகள் வந்தார்கள். வெறும் மலக்குகளே வந்து குறைஷிகளோடு போரிட்டுக் கொண்டிருக்கவில்லை. இந்த உண்மைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆக வெறும் ஆசை, நம்பிக்கை இவற்றினால் எந்த நன்மையும் இல்லை. நமக்கெல்லாம் செய்தி வருகிற போது மகிழ்ச்சியாக, இஸ்லாம் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் ரிலீஜியன், மிக வேகமாக வருகின்ற மாதிரி. அவர் இஸ்லாத்துக்கு வந்தார், இவர் இஸ்லாத்துக்கு வந்தார், என்ன மகிழ்ச்சியாக பேசுகிறாங்க. இருக்கட்டும், நீ என்ன செஞ்ச? நீ ஒரு ஆளுக்கு சொன்னியா? எங்கேயோ அமெரிக்காவில் ஒருவர் வந்தார், இந்த ஊரில் ஒருவர் வந்தார், இதை பற்றி பேசுவதெல்லாம் உங்களுக்கு மிக பெரும் மகிழ்ச்சி. யாரோ செய்த முயற்சியினால் ஏற்பட்ட விளைவு அது. நீ என்ன செய்தா என்பதுதான் கேள்வி. நீ ஒரு துரும்பை தூக்கி போடவில்லையே. ஆகவே நாம் நம்மாலான முயற்சிகளை நாம் மேற்கொண்டு விட்டு இறைவனிடத்தில், இறைவா நாங்கள் எடுத்த இந்த முயற்சிகளை நீ வெற்றியாக்கி தருவாயாக என்று நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும். ஆகவே நம்மிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் என்ன செய்திருக்கிறேன்? இந்த இஸ்லாத்திற்காக நான் செய்தது என்ன? நான் கொடுத்த நேரம் என்ன? நான் கொடுத்த பணம் என்ன? இறைவன் எனக்கு தந்த அறிவை நான் பயன்படுத்திய விதம் என்ன? என்னால் முடிந்த அளவுக்கு நான் கொடுத்திருக்கிறேனா? அல்லாஹ் சொல்லலாம் குர்ஆனில் அடிக்கடி வரக்கூடிய வசனம், மஸ்ததாத்தும் மஸ்ததாத்தும், உங்களால் முடிந்த அளவு, உங்களால் முடிந்த அளவு. உங்களுடைய சக்திக்கு ஏற்ப நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக எல்லாருக்கும் ஒரே மாதிரி நிலையில் இருக்க முடியாது. ஒருவருக்கு அதிக நேரம் கொடுக்க முடியும், ஒருவருக்கு குறை நேரம் கொடுக்க முடியும், ஒருவருக்கு அதிக செல்வம் கொடுக்க முடியும், ஒருவருக்கு குறைஞ்ச செல்வம் கொடுக்க முடியும். இதுதான் வித்தியாசமே தவிர நேரமே இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. ஆகவே இந்த நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். மனம் இருந்தால் நிச்சயமாக மார்க்கம் உண்டு. மனம்தான் முக்கியம். மனம்தான் மந்திரச்சாவின்னு சொல்ல, மனமே மந்திரச்சாவி. ஆகவே நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதுபோல தான் நம்முடைய செயல்கள் அமையப் போகின்றன. மார்க்கத்திற்காக தியாகம் செய்யணும் எண்ணம் வந்துவிட்டால் மற்றதெல்லாம் ஒரு தடையே அல்ல, அதெல்லாம் ஒரு தடையே அல்ல. ஆகவே நாம் நம்முடைய இந்த தியாக திருநாளிலே இஸ்லாத்திற்காக நாம் தியாகங்களை புரிய வேண்டும் என்ற உணர்வை நம்முடைய உள்ளத்திலே நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலும் நாம் தியாகம் செய்ய வேண்டும். அத்தகைய நிலை எனக்கு தருவாயாக யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்திற்காக சேவை செய்கின்ற மனநிலை எனக்கு தருவாயாக, அந்த பாக்கியத்தை எங்களுக்கு அருள்வாயாக
எங்களுடைய தியாகங்களை இறைவா நீ ஏற்றுக்கொள்வாயாக, அதனை வெற்றியாக்கி தருவாயாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.